நீங்கள் அருணாச்சல பிரதேஷ்க்கு இந்த பக்கம் வாங்க, அவன் சதர்ன் டிபெட்னு அவனுடைய மாநிலமாகவே அறிவிச்சிட்டான். ஓ, மேப்பில் சேஞ்ச் பண்ணிட்டான். நீங்கள் அதில் இருக்கக்கூடிய ரீஜன் நான் சொல்கிறேன், அருணாச்சல் பிரதேஷில் கிட்டத்தட்ட வந்து சொல்லணும்னு சொன்னால் இடத்தினுடைய பெயர் பாருங்கள், அந்த டிசாரி சூன்னு சொல்லிட்டு ஒரு லேக் இருக்குது, ஒரு 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 நதி இருக்குது. அந்த சூனா சீன பெயர், அந்த அந்த இப்போ அந்த அதில் வரக்கூடிய நதி, அது பக்கத்தில் கிட்டத்தட்ட வந்து 2 செட்டில்மெண்ட்ஸ் உருவாக்கிட்டான். செட்டில்மெண்ட் கிராமங்களே வந்துட்டான். ஒரு இடத்துல 6 கிலோமீட்டர் உள்ள வந்து செட்டில்மெண்ட் உருவாக்கிட்டான். இன்னொரு இடத்துல கிட்டத்தட்ட 150 குடும்பங்களுக்கு மேலே செட்டில்மெண்ட் வீடுகள் உருவாக்கிட்டான். எவ்வளோ சதுர கிலோமீட்டர் அங்கே மட்டும் விட்டுருக்கான்னா 90,000 சதுர கிலோமீட்டர் பாதிப்பில் இருக்கிறது. அவன் எடுத்துட்டான். இதுக்கான பிரச்சனையை மோடி அவர்கள் எதுவுமே செய்யவே கிடையாது. இதை பற்றியெல்லாம் பேச்சு வந்துடக்கூடாதுன்னு தான் இப்படி பார்லிமெண்ட்ல வந்து அவர் இப்போ ட்ராமா பண்ணுறாங்க. இதில் என்ன கொடுமைன்னா, இவ்வளவு பிரச்சனை நடந்த பிறகும் இவர் இதுவரைக்கும் எந்த இஷ்யூவும் ரைஸ் பண்ணவே இல்லை. ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, 2025 31 ஆகஸ்டில் சைனா போயிருந்தார். அங்கே போய் என்ன டிக்ளேர் பண்ணிட்டு வர்றாருன்னா, இனிமே சைனா நமக்கு பங்குதாரர், வி ஆர் பார்ட்னர்ஸ். ஏன்னா அமெரிக்கா கூட ஒம்பளத்துட்டார். அந்த கதைக்கு நான் அடுத்து வரேன். அப்போ இனி எங்கேயும் போக முடியாது. அப்போ இங்கே வந்து இத்தனை நாளாக சீனா நமக்கு எதிரின்னு சொல்லிட்டு வந்தானுங்க. இந்த சங்கி பயலுக பூரா நாங்கள் சீனாக்கே நாங்களாம் அப்பா டக்கர்னு சொன்னானுங்க. அப்படி நிலைமையிலாம் இல்லவே இல்லை. முழுக்க முழுக்க டோட்டல் சரண்டர். யாருக்கிட்ட? சீனா கிட்ட. அப்போ இந்தியாவினுடைய நிலை என்ன? பொருளாதார நாளைக்கு என்ன ஆகுறது? இறக்குமதிகளுக்கு எல்லாத்துக்கும் இனிமேல் நாம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கலாங்கிறாரு. ஏற்கனவே சீன பொருட்கள் அனுமதிக்க கூடாது, சீனா தான் டெஸ்ட்ராய் பண்ணுது, அது இதுன்னு சொன்ன பேசுனவர் போய் பார்ட்னர்ஸ் இவர் ஏன் டிக்ளேர் பண்ணிட்டு வர்றாரு? வாலண்டியரா வண்டி ஏறி அவருங்க வரல, இவரு தான் அங்கே போறாரு, போய் டிக்ளேர் பண்ணிட்டு வராரு. இப்போ நான் கேட்குறேன், அங்கே ஒரு 38,000 ஸ்கொயர் கிலோமீட்டர், இங்கே ஒரு 90,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அருணாச்சல் பிரதேஷ். சீனா வந்து அவனுடைய மேப்பில் இந்தியாவில் இருக்க இந்த 2 பாகத்தையும் எடுத்து அவன் மேப்லேயே போட்டுட்டான். இன்டர்நேஷனல் மேப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. சீனாவினுடைய மேப்பை இந்தியாவில் இது 2ஐயும் காணோம். ஆனால் நம்ம மேப்பில் மட்டும் வச்சுட்டு இருக்கோம். நம்ம மட்டும் தான் இந்தியாவுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கோம். அவன் கிடையாது. உலக அரங்க மேப்பில் அவன் இதெல்லாம் எங்கள் ரீஜன்னு சொல்லிட்டான், செட்டில்மெண்ட்ஸ் இங்கே அமுச்சிட்டான். அந்த நீங்கள் அதுக்கு சேட்டலைட் பிக்சர்ஸ் 2019 வீடுகள் இல்லாமல் இருந்ததும் 2020 அவன் செட்டில்மெண்ட்டுகள் உருவாக்குனதுக்கான ஆதாரங்களை நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணிடுறேன். இது ஆதாரங்களோட பத்திரிகைகளில் வந்த செய்திகள். அப்போ நாட்டினுடைய ஒரு பகுதியவே வந்து சீனாக்கு விட்டு கொடுத்துட்டார், போரே இல்லாமல்.